மட்டும் படத்துக்கு படம் சம்பளத்தை ஏற்றி 10 கோடி 20 கோடின்னு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னையா வெற்றியில் பங்கு இருந்தோம், எங்களுக்கு மட்டும் 1-2 கோடிகள் தானா அப்படின்னு சமீப காலமாகவே இந்த கேள்வி நயன்தாராவை குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கணும். அம்மணி தன்னுடைய சம்பளத்தை தடாலடியாக 4 கோடிக்கு உயர்த்திட்டாங்களாம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இந்த சம்பளம் நிர்ணயித்திருக்க முதல் ஹீரோயின் அப்படின்னா அது நயன்தாரா மட்டும்தான். இந்த விஷயத்தை பற்றி கோடம்பாக்கத்தினுடைய நிறைய பேர் பரபரப்பான பேச்சில் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த வருஷம் தொடர்ந்து 4 ஹிட் படங்களை நடிச்சிருந்தாங்க நயன்தாரா. அதில் 2 ஹிட் படங்கள் இவருக்காகவே ஓடினது. குறிப்பாக மாயா, இப்போது திருநாள், இது நம்ம ஆளு, காஷ்மோரா, இருமுருகன் மற்றும் தெலுங்குல ஒரு படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த படங்களில் நயன்தாராவோட சம்பளம் 3 கோடியாக இருந்துச்சு. இந்த படங்களுக்கு பிறகு ஒப்பந்தமாகிற அடுத்த படங்களுக்கு 4 கோடின்னு சம்பளத்தை உயர்த்தியிருக்காரா நயன். தெலுங்கு இயக்குனர் ஒருத்தர் சமீபத்தில் திகில் படம் ஒன்றுத்துக்காக நயன்தாராவை அணுகுனாராம். அந்த படத்தில் நடிக்க நயன்தாரா 4 கோடி தான் சம்பளம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே நயன்தாராவுக்கு பதிலாக அஞ்சலியை ஒப்பந்தம் செஞ்சுட்டு போயிட்டாங்களாம். தாராளமாக பண்ணிக்கோங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு கும்பிட்டு போட்டாங்களாம். தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த சம்பள உயர்வை விரைவாக அறிவிக்க போகிறதா சொல்கிறாங்க நயன்தாரா.